Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னைக்கு சண்டேனாலே சமைக்கிறதும் சாப்பிட்றதும் அதுக்கப்புறம் அந்த திங்ஸை வாஷ் பண்ணி வைக்கிறதுமே வந்துட்டு டைம் சரியாக போயிடும். அதே போல் இன்றைக்கி மார்னிங்கே வந்துட்டு அம்மா பருப்பெல்லாம் ஊற வச்சு வேக வச்சுருந்தாங்க. போலி செய்யலான்னு சொல்லிட்டு தான் கடலைப்பருப்பு வேக வச்சுட்டு மைதா மாவும் பிசைஞ்சு அம்மா வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. சரி, நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்ததும் நான் வந்து போலி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் மைதா மாவு இல்லாமல் வெறும் கோதுமை மாவில் கூட செய்யலாம். முதல்ல பருப்பு வேக வச்சு அந்த தண்ணி எல்லாமே ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருந்தாங்க. நான் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். முன்னாடியே வெல்லம் எல்லாமே உடச்சி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல பருப்பு அரைச்சிட்டு வந்துடலாம். கடலைப்பருப்பை 2 பேட்சாக நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். இது கூடவே வந்துட்டு வெல்லம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல பருப்பை அரைச்சிடணும், அப்புறம் தான் வந்துட்டு வெல்லம் சேர்த்து அரைக்கணும். இல்லைனா பருப்பு வந்து அரைப்படாது. ஸோ அதனால் இந்த மாதிரி அரைச்சிக்கிறது பெட்டர். பருப்பும் வெல்லமும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சி இருக்கும். இது ஸ்பூனில் எடுத்து தான் வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு கன்சிஸ்டன்சி இருக்கும். இப்போ மாவு அதுக்கப்புறம் பருப்பு எல்லாமே ரெடியாக இருக்குது. போலி செய்ய ஆரம்பிக்க வேண்டியது தான். நான் இன்றைக்கி வந்துட்டு வாழை இலை எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவரோ இல்லை ஆயில் கவர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. சப்பாத்தி கல்லில் தேய்க்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. அதே போல் ரிமூவ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். கடையிலெல்லாம் மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு வந்துட்டு மாவு ரெடி பண்ணுவாங்க. அம்மா வந்துட்டு மஞ்சத்தூள்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வெறும் மாவு, சால்ட்டு, அதுக்கப்புறம் ஆயில் சேர்த்து பிசைஞ்சு மினிமம் ஒரு 1/2 hour வந்துட்டு ஊற வச்சுட்டா சூப்பராக வந்துட்டு மாவு சாஃப்டாக ரெடி ஆகிடும். அப்போ தான் நம்ம தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் வாழை இலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வாழை இலையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பூரணம் வந்து வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கடையிலலாம் சாப்பிடும்போது ஃபுல்லாக வந்துட்டு நல்லா ஃப்ளாட்டாக தட்டிடுவாங்க. உள்ள பூரணமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் தானே ரெடி பண்ணுறோம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ பூரணம் வேணுமோ அந்த அளவுக்கு பூரணம் வச்சுக்கலாம். நான் இது கொஞ்சம் திக்காக தான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். நடுவில் பூரணம் வச்சுட்டு இந்த சைட்ஸ் எல்லாமே முதல்ல வந்து சீல் பண்ணிக்கலாம். இந்த போலி வந்துட்டு 2 விதமாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விதம் சைட்ஸ் எல்லாமே சீல் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ளாட்டாக தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லா சைட்ஸையும் வந்துட்டு நடுவில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம தட்டியை வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 விதமாக வந்துட்டு பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு என்னமோ அந்தளவுக்கு நிறைய மாவு இல்லாத மாதிரியும் பூரணம் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தோணும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா வந்துட்டு மடித்து செய்வாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி எனக்கு தேவையான அளவுக்கு நான் தட்டி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு ஆயில் விட்டு நான் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்துட்டு பட்டர் வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்துட்டு. வெந்துச்சாமா எடுத்துலாமா? தீ கம்மியாக போட்டு அது அப்படி போட்டேன்னா மேலே தான் வேகும், உள்ளே வேகாது. நேற்று செஞ்சுட்டு பாரு, இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருந்துச்சு.
சிம்மில் வை. சரி இது எடுத்துலாமா? பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நம்ம செய்யும் போதே நல்லா உப்பி வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா சாஃப்டாக ரெடியாகி வரும். நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் நல்லா மெலிசாக செஞ்சு பார்த்தேன். ஸோ அது வந்து பாருங்கள் எவ்வளோ பூரணம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம கொஞ்சம் திக்காக செய்யும்போது அதில் நல்ல நிறைய பூரணம் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி செஞ்சால் பிடிக்குமோ அந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் போலியோட சூப்பராக முடிஞ்சது. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணியும் கருவேப்பிலை சிக்கனும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி சிக்கன் பிரியாணி ரெசிபி நிறைய முறை வந்துட்டு நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், அப்படி இல்லைனா ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை சிக்கனுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, சீரகம், அதுக்கப்புறம் மிளகு இது எல்லாமே சேர்த்து லைட்டாக வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலையோட ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா கிறிஸ்பியாக வரணும். அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். ரொம்ப பவுடராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தாலும் ஓகே தான். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு 3 பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயம் கூட ஒரு 5-6 சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இஞ்சி பூண்டு நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு ஆயிலே சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம், ஏன்னா மசாலாலே அவ்வளோ கருவேப்பிலை வந்து நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாமே வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 600 கிராம் வந்து நான் சேர்த்துருக்கேன். எலும்போடு தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியே நான் வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இதிலே வந்துட்டு வேக வச்சுக்கலாம். அப்பப்போ நடுவில் கிளறி விட்டு இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்து நல்லா சிக்கன் வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு நம்மளோட கருவேப்பிலை சிக்கன் ரெடி. தண்ணியே சேர்க்காம தான் நான் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இந்த மசாலா பிடிக்காதோன்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஆனால் மசாலாவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. கடைசியாக மல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான கருவேப்பிலை சிக்கன் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி, ரைத்தா, கருவேப்பிலை சிக்கன் சொல்லிட்டு சூப்பராக எங்களோட லஞ்ச் முடிஞ்சது. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா என் தங்கச்சி பீஸா வேணும்னு கேட்டிருந்தா. காலையிலே சிக்கன் 65க்கு சிக்கன்லாம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதே வச்சு சிக்கன் பீஸாவை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு மாவு பிசைஞ்சு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பீஸா செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு வார்ம் வாட்டர் வந்து எடுத்திருக்கேன். கை வச்சா பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இது கூடவே பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். ஈஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா 5 மினிட்ஸில் வந்துட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். இன்றைக்கி நான் வந்துட்டு பீஸாவை அவனில் செய்ய போகிறது கிடையாது. நம்மக்கிட்ட அவன் இல்லையே, எப்படி பீஸா பண்ணுறதுன்னு யோசிக்கவே வேணாம். ஒரு தோசை தவாவோ இல்லை அடிகனமான பாத்திரம் ஏதாச்சும் இருந்தாலே போதும். சூப்பராக நம்ம வீட்லேயே வந்துட்டு கடையில் செய்கிற மாதிரி பீஸா வந்து ரெடி பண்ணிடலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்துட்டு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வந்துட்டு புரியும். நம்ம கலந்து வச்ச ஈஸ்ட் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ மாவு பேச ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் மைதா தான் எடுத்திருக்கேன். இதுவே கோதுமையிலையும் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு மைதாவில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்தோம் இல்லையா, ஸோ அதே கப்பில் வந்துட்டு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன்.
இதில் கொஞ்சமாக சால்ட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்ட் தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பாதி மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ பாதி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம பிசைய பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துட்டு வந்துடும். இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது ஆக்டிவேட் ஆகி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 hours வந்து தேவைப்படும். இது அப்படியே டபுள் ஆகி வர வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் கேப்சிகம் இது எல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே போல் சிக்கனும் வந்து பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் ஆல்ரெடி சிக்கன் 65க்கு மசாலா போட்டு வச்சதுனால இந்த மாதிரி பொரித்து எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா வெறும் நார்மலாக உப்பு, மிளகாய்த்தூள், தயிர் இந்த மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நல்லா கடாயில் லைட்டாக ஆயில் விட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சிக்கன் பொரிச்சதுக்கப்புறம் பெருசாக இருந்ததுனால அதை வந்து நான் பீசஸ் சின்னதாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறமா க்ரீன் கலர் கேப்சிகம் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் கார்ன் அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கூட அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாவு பார்த்திங்கன்னா டபுள் ஆகி வந்திருக்கு. ஸோ இதை வந்துட்டு நான் 2ஆக வந்து பிரிச்சுக்க போகிறேன். நீங்கள் இதை சின்னதாக செய்கிறீங்கன்னா 3ஆக பிரிச்சுக்கலாம், இல்லைனா 4ஆக கூட பிரிச்சுக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸில் வேணுன்றதுனால இதை 2ஆக வந்து பிரிச்சுட்டு நான் நார்மலாக இதை நம்ம ரொட்டிக்கு தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து தேய்ச்சிக்கலாம். அதுக்காக ரொம்ப மெலிசாலாம் தேய்க்கக்கூடாது, அதே போல் ரொம்ப கனமாகவும் தேய்க்கக்கூடாது. நம்ம அவனில் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கனமாக கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம இதை வந்துட்டு தவாவில் தான் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மெலிசாக வந்து நான் தேய்ச்சிக்க போகிறேன். நான் தேய்க்கிறத பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி எல்லா பக்கமும் ஒரே அளவாக இருக்கணும். ஒரு பக்கம் கனமாக ஒரு பக்கம் மெலிசாக வந்து இருக்கக்கூடாது. நான் இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ஈக்குவலாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஃபுல்லாக வந்துட்டு உப்பி ஒரு மாதிரி இதுவாகாது, வேகும்போது நல்லா ஈக்குவலாக வந்துட்டு வெந்து வரும். நான் ஏன் இந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நம்ம தவாவில் போடும்போது இன்னும் கொஞ்சம் கனமாக தான் வருமே தவிர்த்து மெலிசாவே இருக்காது. ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு மெலிசாவே தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா கொஞ்சம் அவனில் வச்சா எந்த அளவுக்கு நம்மளுக்கு பீஸா ரெடி ஆகுமோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். நான் இப்போ கொஞ்சமாக அடியில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீஸா பேஸை வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாவை இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இதோட சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்துட்டு உள்ளே இழுத்து விட்டு கொஞ்சம் ஈக்குவலாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்துட்டு கொஞ்சம் உப்பி பெருசாகி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கும். இதில் நம்ம வந்துட்டு சாஸ் அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பீஸா சாஸ் இல்லை, அதனால் நான் வந்துட்டு டொமேட்டோ சாஸும் ரெட் சில்லி சாஸும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட பீஸா சாஸ் இருந்தால் நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஸ்டவ்வை முதல்ல ஆஃப் பண்ணிவிட்டேன், அதை சொல்ல மறந்துட்டேன். நம்ம வெஜிடபிள்ஸ் சீஸ் இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் திரும்பவும். இப்போ எல்லா கடைங்கள்லேயும் வந்துட்டு சாஸ் எல்லாமே கிடைக்கிது. ஸோ ஈஸியாகவே நம்மளுக்கு இது எல்லாமே கிடச்சிரும். இப்போ ஈக்குவலாக இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மொசரல்லா சீஸ் அதுக்கப்புறம் வேறு எந்த சீஸ் நீங்கள் கிடைச்சாலும் அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பீஸா சீஸ்னே வந்துட்டு கடையில் கிடச்சிது. ஸோ அதை வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ஸோ அதை தான் வந்துட்டு இதை மேலே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு கையளவுக்கு நான் வந்து சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ் அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு ஒரு முறை சொல்லிடுறேன். பொரிச்சு வச்ச சிக்கன் பீசஸ், அதுக்கப்புறமா ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ, அது கூடவே பார்த்திங்கன்னா க்ரீன் ஆலிவ்ஸ் அதுக்கப்புறம் பிளாக் ஆலிவ்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு கையளவுக்கு சீஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், பீஸாவை சூப்பராக செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ பேக் பண்ணுறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. நான் இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல்லை வந்துட்டு அடியில் வச்சிடுறேன். அதுக்கு மேலே வந்துட்டு இந்த தோசைக்கல்லை வந்துட்டு வச்சுக்க போகிறேன். ஏன்னா நம்ம அவன்லெல்லாம் செய்யும்போது மேலே இருக்க சீஸ் உருகிற வரைக்கும் வச்சாலே போதும். ஆனால் இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம சீஸ் வந்துட்டு சீக்கிரமாக உருகிடும். அதனால் கீழே இருக்க பேஸ் ரெடி ஆகாது. அதுக்காக தான் இந்த அடியில் ஒரு தவாவையும் அதுக்கு மேலே இன்னொரு தவாவையும் வச்சு நான் வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணுறேன். அவ்வளோதான், ஃபைனலாக நம்ம சீசனிங் எல்லாமே ஆட் பண்ணிட்டா சூப்பராக நம்மளோட பீஸாவை வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு நான் ஆரிகானோ அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இது கூடவே பீஸா மிக்ஸ் வந்துட்டு கிடச்சிது. ஸோ அதையும் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக நான் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வெஜிடபிள்ஸ்லாம் சால்ட் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாதிரி கடைசியாக ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி கடைசியாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இது லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி சீஸ் உருகிற வரைக்கும் விட்டுட்டா போதும். சூப்பராக நம்மளோட பீஸா வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், அழகாக பார்த்திங்கன்னா நம்மளோட பீஸா ரெடி ஆகிடுச்சு. இதோட பேஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அவ்வளோதான், இது நல்லா பீஸ் போட்டு சூப்பராக வந்து சர்வ் பண்ணிடலாம். இதை எடுக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் வெளியெல்லாம் பீஸா வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த முறை மாதிரி எந்த டைமும் வந்துட்டு நான் சாட்டிஸ்ஃபைட் ஆனதே கிடையாது. ஏன்னா இந்த பீஸாவை நான் வீட்லேயே என் கையால் ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. இதை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபீஸில் உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர்.